எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிருக்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. சட்டமன்றம் கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கிறப்ப இவ்வளவு அவசர அவசரம் மும்மொழி கொள்கை பற்றி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அப்போல்லாம் போயிட்டு தாய்மொழி காக்க இங்கே கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர் நாம் போகிறேன்னு போய் முன்னாடி போகல. அதே போல் இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை பெருசாக பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ அது தொடர்பாகவும் எந்த கருத்தையும் அவர் தெரிவிக்கலை. இப்போ இன்னைக்கு அங்கங்கே கன்னி வெடிகள் மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவருடைய கட்சிக்காரவர்கள் எல்லாம் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் அவங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடியே கட்சியில் இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி எதற்காக டெல்லி போயிருக்கிறாரு அப்படின்னா இப்போ ரெனிவல் பண்ண போயிருக்கிறாரு. இப்போ அந்த ஒரு டியூரேஷன் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை ரெனிவல் பண்ணணும். பாஜக நீங்கள் தான் உசூர் நான் உங்கள் அடிமை அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட போய் ரெனிவல் பண்ணிட்டு வரக்கூடிய வேலையை செய்யறதுக்காக போயிருக்கிறாரு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல் அவர் யாரை பார்க்க போகிறாருங்கிறதுன்னு தெரியும். இன்றைக்கி செய்திகள்லையும் வரப்போகுது. யார் அங்கே போய் யார் என்ன அவுரங்கசீப்பையும் அக்பரையுமா பார்க்க போகிறாரு, போயிட்டு மோடியும் அமித்ஷாவையும் பார்க்க போகிறாரு.